வாழ்க்கையில் ஒருபோதும் இருக்க விரும்பாத இடத்தில் பல நாட்கள் இருக்க வேண்டியதாயிற்று. மருத்துவமனை படுக்கைத்தான் குறிப்பிடுகிறேன். இப்பொழுதெல்லாம் பரபரப்பிற்கு பஞ்சமில்லாத இடம். பணம் இருப்பவர்களுக்கு அதுவே குட்டி, பரலோகம் இல்லாதவருக்கு சில வேளை யமலோகம். படுக்கையில் இருந்த என் தம்பிக்கு துணையாக ஓரிரவு அங்கு தங்கினேன். தூங்கும் தம்பிக்கு காவலனாயிருக்க என்னால் தூங்க முடியவில்லை. கண்களின் பசிக்கு விருந்தாக பட்டாம்பூச்சிகளைப் போல பறந்து திரியும் சிறகில்லாத செவிலியர் கூட்டம். உதவும் நேரத்தில் அன்னை தெரசாவின் அன்பு முகம், உதடுகள் பேசும் பொழுது தேவதைகளின் தேனாமுதம். கற்பனை செய்து பார்த்தேன், இவர்கள் மட்டும் இங்கு இல்லை என்றால் தியாக பிம்பங்களாய் திகழும் இவர்கள் கருணையின் நீரூற்றுகள். மனிதநேயத்தின் உருவணிகள் பார்ப்பதற்கே அருவருப்பானதை கூட கூசாமல் தொட்டு பணிவிடை செய்யும் பாசமலர்கள். தூக்கம் இமைகளை அடிமைப்படுத்த விடியற் காலை விழிப்புக்காக கண்கள் மெதுவாக மூடிக்கொண்டது. என் பிள்ளையும் கூட ஓர் செவிலிதானே என்று நினைத்த பொழுது உள்ளம் துடித்தது, தேவனை துதித்தது.